கொலை குற்றங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சர்வசாதாரணமா கொலை குற்றங்கள் ஆரம்பிச்சிருச்சு. சர்வசாதாரணமா அபச்சார பாவங்களும், வேசித்திர பாவங்களும், கற்பழிப்புகளும், பலாத்கார கொலைகளும் சர்வசாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தேசம் உண்மையான தேவனை விட்டுட்டு விக்கிரகங்களுக்கு பின்பற்றி போனபடினால் தேசத்துல குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, கொலை பாதகங்கள் அதிகமாகிறது, பாலியல் பாவங்களும் பலாத்கார கொலைகளும் அதிகமாகிறது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம். மனாசே ராஜாவாகிறான். 12 வயதா இருந்தான். 12 வயசுலே ராஜாவாயிட்டான். 55 வருஷம் எருசலேமில் அரசாள்றான். இந்த 12 வருஷங்கும் போது எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. அந்த நாட்களில் உண்டானவன் இந்த மனாசே. அப்போ அவனை கர்த்தருக்கு அடுத்த வழிகளில் அவன் நடத்தப்படவில்லை. அவன் தேவனாலே நடத்தப்படவில்லை. இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம் உள்ளுக்குள்ளேயே ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒரு அதிருப்தி கூட்டம் இஸ்ரவேல் யூதாவுக்குள்ளேயே இருந்துச்சு. எருசலேமுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு அதிருப்தி கூட்டம். அது இன்னைக்கு நேற்று வந்த கூட்டம் அல்ல, சாலமோன் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு அதிருப்தி கூட்டம். அது வந்து ராஜாக்களுடையதான வம்சத்திலேயே இருந்து வர்றாங்க. அவங்க பிரபுக்களாகவும் இளவரசர்களாகவும் அவங்களையும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க அந்த விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்டு இப்படி சாலமோன் பல விதமான அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்தான். அதே போல காலங்களில் அந்தந்த ராஜாக்கள் அந்நிய ஸ்திரீகளோடு சம்பந்தம் கலந்து அதனால் பெற்ற பிள்ளைகளும் ஒரு நல்ல எண்ணிக்கை கூடியவர்களாகவும் முக்கியமானவர்களாகவும் முக்கியமான கேந்திரமான இடங்களில் வேலை செய்கிறவர்களாகவும் அதிகாரத்திலும் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் தங்களை நேராக்கி கொள்ளாதிருந்தார்கள். அப்படிப்பட்டவங்க இருந்துட்டே இருந்ததுனால இந்த பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடையதான செயல்பாடு குறையும் போது அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகமாயிரும். இப்போ என்ன ஆகி போச்சு, இவன் இந்த 12 வயசா இருந்ததுனால இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசாரியனோ நல்ல ஒரு தீர்க்கதரிசியோ இவனுக்கு அவன் ஆலோசனை கொடுக்கவும் வழி நடத்தவும் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால அவன் யாரால் நடத்தப்பட்டான்? அவன் இந்த புறஜாதி எருசலேமுக்குள்ளேயே இருந்த, ஏன் சொல்லப்போன ஆலயத்துக்குள்ளேயே இருந்த அதிருப்தியாளர்களால் நடத்தப்பட்டு என்ன செய்யறான்? புத்தருக்கு துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். என்ன சூப்பரான எழுப்புதல் நடந்தது பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய எழுப்புதல் நடந்ததை இவன் அப்படியே தன் தகப்பனை எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்ப கட்டுறான்.
பாகாலுக்கு பலிபீடத்தை எடுத்து கட்டுறான், விக்கிரக தோப்புகளை உண்டாக்குறான். அப்பா அழிச்சு போட்டதெல்லாம் திரும்ப அப்பா வேண்டான்னு விட்டதை இவன் வேண்டும்னு எடுத்துக்கிறான். அந்த வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொள்றான். 12 ரிஷபங்களை வச்சு அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டான். எருசலேமில நாம என்னென்றைக்கும் விளங்கும்னு கர்த்தர் சொன்ன ஆலயத்துல பலிபீடங்களை கட்டினான், விக்கிரக பலிபீடங்களை. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களையும் வானத்தின் சேனைகளுக்கு எல்லாம் பலிபீடம் கட்டுறான், சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நட்சத்திரங்களுக்கு. அவன் இன்னொரு பள்ளத்தாக்கில் தன்னுடைய தாம்பத்த பிள்ளையவே தீமிதிக்க பண்றான். 4 நிமித்தமும் பார்க்கறான். பில்லி சூனியம் அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டான். அஞ்சனம் பார்க்க போயிட்டான். ஜாதகம் பார்க்கறதுக்கான குறி சொல்றவங்களை வச்சுட்டான். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானது செய்யறான். யாரு? இந்த மனாசே. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. யாரா பாருங்க, அவ்வளவு பெரிய எழுப்புதல்ல கலந்துகிட்ட ஆட்கள் ஒரு ஆளாவது இதுல இன்னைக்கு மிச்சப்படக்கூடாது. கொஞ்சம் பேர் மிச்சப்பட்டிருப்பாங்க, அவங்களை பத்தி நான் சொல்லப்படல. ஆனா பெருவாரியான ஆட்கள் பின்னுக்கால போயிட்டாங்க. பெருவாரியான ஆட்கள் அவர்களோடு கூட அவரோடு இசைந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரக ஆராதனையை பின்பற்றுவதற்கு அவங்க எளிதாக தேவனையும் மறந்து போனார்கள். எசேக்கியாவும் மறந்து போனாங்க, எளிதாக மறந்து போனாங்க. 8ஆம் வசனம், மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கு ஒத்தபடி அவளுக்கு நான் கற்பித்தவள் எல்லாம் அவள் செய்ய சாவதானமாக இருந்தால், ஆனால் நான் அவர்கள் காலை அவள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்தை விலக பண்ணுவதில்லைன்னு சொன்னார். தேவன் தாவீதோடு குமாரனாய் சாலமோன் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே இந்த மனாசே பண்ணுவித்த விக்கிரமாய் சிலையை அவன் ஸ்தாபிக்கிறார் அந்த இடத்துல. அப்ப ஆண்டவர் நினைச்சுவார், கர்த்தரை மறந்து போனாங்க. இஸ்ரவேலுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிறோம், யூதாவின் எருசலேம் குடியிலும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினார். கர்த்தர் உள்ள இருக்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அவங்க கர்த்தரை தேடி போவதற்கு முன்பதாக சிலை, பெரிய சிலையை கொண்டு வச்சு கர்த்தரை மறைத்து போட்டார். கர்த்தருடைய ஆலயத்தை மறைத்து போட்டார். கர்த்தருடைய கூடாரத்தை மறைத்து போட்டார். 10ஆம் வசனம், கர்த்தர் மனாசேயோடும் பேசினார், ஜனத்தோடு பேசினார். இது தவறு, செய்யக்கூடாது, அவசியம் இல்லாது, கர்த்தர் கொடுங்கவங்களுக்கு உண்டாக்காதீங்க. கவனிக்காம போயிட்டாங்க, கவனிக்காது, அதை பத்தி அலட்சியம் பண்ணிட்டாங்க. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேல் வர பண்றார். அவர்கள் மனாசையை பிடிச்சி முச்செடியில பிடிச்சி, எதுல கட்டினது, எதுல முள்ளு செடி இருக்குல்ல, முள்ளை வெட்டி அதை கையில கட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். முள்ளு செடியை பிடிச்சி கையில கட்டுறாங்க, முள்ளெல்லாம் குத்துது, ரத்தம் வருது. 2 வெங்கல சங்கிலி போட்டு கட்டி நாயை எடுத்துட்டு போன மாதிரி என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு போறாங்க. 12ஆம் வசனம் ரொம்ப கவனமா கவனிங்க. 12ஆம் வசனம், இப்படி அவன் முள்ளு செடியில போட்டு விலங்கு போட்டு இழுத்து நாய் மாதிரி போகும்போது கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபித்தான். அப்பா ஞாபகம் வந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே நானும் மறந்துட்டேன், நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க, விக்கிரக ஆராதனை பண்ணிட்டேன், நான் கெட்டதும் இல்லாம என் ஜனங்களையும் கெடுத்து போட்டேன், என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும், நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும், தயவாக ரத்தத்தால் என்னை கழுவுங்க, பஸ்கா ரத்தமே, ஆமேன், பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தமே, நான் கீழ்படியாம போயிட்டேனே, எல்லாரும் சொன்னது கேட்கலையேன்னு கெஞ்சினான். பிதாக்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அப்போது அவன் கர்த்தர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். ஹலோ, தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும் இன்னைக்கு உணர்வடைந்து நீ கதறி ஜெபிப்பாயானால் உன் பாவங்களை மன்னித்துணை சுத்திகரிப்பதற்கு என் தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவராக அவர் இருக்கிறார். அந்த மனாசையை மன்னித்தார். அந்த மனாசையை மன்னித்து அவனை திரும்ப ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் மனாசை அறிந்து கொண்டானா. விட்டுருந்தாலும் செத்தான், அழிஞ்சு போயிருப்பான். அதாவது கடைசி நேரத்துல ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாருலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீ கடைசி நேரத்திலேயாவது ஜெபம் பண்ணுப்பா. நீ ஏன் சாக வேண்டும்? கடைசி நேரத்திலேயாவது ஜெபம் பண்ணு. இனியும் எனக்கு கர்த்தர் உதவி செய்வாரா? இனியும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இனிமேலும் நான் சபைக்கு வந்தா சபையில பாஸ்டரு, ஆமா, மற்ற விசுவாசிகள் மற்றும் ஆண்டவர் என்னை மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் ஆண்டவருக்கும் சபைக்கும், ஆமா, பாஸ்டர் சொல்றதுக்கும் கீழ்ப்படியாம போயிட்டேனே, மறுபடியும் நான் வந்தா என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? உன்னை அவர் ஏற்றுக்கொள்வார், உன்னை அவர் ஆசீர்வதிப்பார்.
அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சானா, தான் வெளியே அலங்கத்தை சீயோனுக்கு மேற்கே இந்த பள்ளத்தாக்கத்தில் மீன் வாசல் மட்டும் திரும்ப கட்டினானா, திரும்ப எல்லாத்தையும் இராணுவ தலைவரை வர வச்சானா, ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் அகற்றி போட்டானா. பாருங்க, நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டான். சுத்திகரிக்க செய்தான். பலிபீட மறுபடி கர்த்தருடைய பலிபீடத்தை சரி செய்தானா. அதுல சமாதான பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை சேவிக்கணும்னு தான் திருந்தனும் இல்லாம மற்றவங்க தன் குடும்பத்தாரையும் தன்னுடையதான கீழே இருக்கிறவங்களையும் ஜனங்களையும் அவங்களையும் மனம் திரும்ப வைத்தான். எல்லாம் அப்படி செய்தான். ஆனாலும் ஜனங்கள் இன்னும் மேலே பழகிட்டு இருந்தாங்க. அதுக்கும் கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆனா அவங்க செஞ்சது ஆனா என்றாலும் ஆகிலும் மேடையில் பழகிட்டு வந்தார்கள். என்றாலும் தேவனாய் கர்த்தருக்கு என்றே செய்தார். ஐயா, இது நான் கர்த்தருக்கு செய்யறேன் யாருன்னு. விக்கிரக ஆராதனை தான். ஆனா கேட்டா நான் யெகோவா தேவன்னு சொல்லுவாங்க. யெகோவா தேவனுக்கு பாட்டெல்லாம் என்ன பாட்டு? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, மகிழ்வோம் மகிழ்வோம் பாட்டு. ஆனா யாருக்கு முன்னால் அந்த பாட்டு? விக்கிரகங்களுக்கு முன்னதாக அந்த பாட்டு. இன்னைக்கும் கூட இப்படி நடக்கிறத பாக்குறோம். நம்ம ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இல்லை. மனாசேன் மற்ற வர்த்தமானங்கள் அவன் ஜெபம் கூட என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணான்னு இருக்குது, நமக்கு கிடைக்கல. அதெல்லாம் ஞான திருஷ்டிக்காரர்கள் வார்த்தைகளில் இருக்குது. அப்புறம் விண்ணப்பம் கெஞ்சுதல் கத்தை இறங்குனது, தாழ்த்தினதுக்கு முன்னே அவன் பண்ண துரோகங்கள், என்னென்ன பாவம் செஞ்சான், என்னென்ன துரோகம் பண்ணான், அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சீர்படுத்தினாங்கிறத பற்றிலாம் அந்த ஓசாயாவின் ஏசாயா பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓசாயாவின் மனாசே தன் பிதாக்களோடு நித்திரடைகிறார், அடக்கம் பண்றாங்க. அவனுக்கு பிறகு ஆமோன். இப்போ ஒரு எழுப்புதல், சின்ன எழுப்புதல் நடக்குது. இந்த ஆமோன் ராஜாவாகும் போது 22 வயசு. 2 வருஷம் எருசலேம் அரசாண்டான். இங்கெல்லாம் எங்கள் அம்மா பேரெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. இதுக்கப்புறம் எங்கள் காலத்துலன்னா அங்கெல்லாம் முன்னெல்லாம் அம்மா பேர் சொல்லிட்டு வந்துச்சு. இங்கே அங்கே அம்மா பேர் சொல்கிறதுக்கு வழியே இல்லை. அம்மாவை பற்றி எங்கே பேர் குறிப்பிடப்படவே இல்லை. அவன் தன் தகப்பனா மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வை பொல்லாப்பன செய்தான். முந்தின மனாசேக்கு இவ்வளோ அடிபட்டு இவ்வளோ திருந்தி சரி பண்ணியிருக்கானே, அதை பார்த்து இவன் திருந்தணும்னு என்ன இருக்குதா? இல்லை. அதான் சொன்னாங்க, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குதா. மனுஷனுடைய இருதயம், மனுஷன் அவனுடைய இதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்குதா. அதனால தான் நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா இந்த பேய்கள் எல்லாம் இப்போ கிரியை ஆரம்பிச்சிருவான் உள்ளத்துக்குள்ள. ஒரு நாள் நீ ஜெபிக்க தவறுனா போச்சு. ஒரு நாள் ஜெபிக்க தவறுனா போச்சு. ஒரு நாள் கர்த்தரோடு உள்ள உறவை நீ கெடுத்துக்கிட்டீங்கன்னா போச்சு. விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமான் பலியிட்டு சேவை செய்கிறான். மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல ஆமான் கர்த்தருக்கு தாழ்த்தல, மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அரண்மனையிலே கொண்டு போட்டான். என்ன காரணத்தினாலும் தெரியல. இப்படி என்னப்பா இப்போதான் வந்துச்சு, திரும்பவும் அவங்களுக்கு அழிவு வரப்போதா, இன்னும் நல்லவங்க என்ன காரணத்தினாலேயோ அவங்க கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் கொண்டு போட்டதுனால ஜனங்கள் எல்லாரும் ராஜாவை கொன்னதுக்காக அவங்களையும் கொண்டு போட்டாங்க. அவ்வளோதான். நீ கொலை குற்றங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சர்வசாதாரணமாக கொலை குற்றங்கள் ஆரம்பிச்சிருச்சு. சர்வசாதாரணமாக அபச்சார பாவங்களும், வேசித்திர பாவங்களும், கற்பழிப்புகளும், பலாத்கார கொலைகளும் சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தேசம் உண்மையான தேவனை விட்டுட்டு விக்கிரகங்களுக்கு பின்பற்றி போனபடினால் தேசத்துல குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, கொலை பாதகங்கள் அதிகமாகிறது, பாலியல் பாவங்களும் பலாத்கார கொலைகளும் அதிகமாகிறது, அசுத்தங்கள் பெருகுகிறது. எச்சரிக்கையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். அதுதான் 2 நாளாகும் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கர்த்தருக்கும் பாய் தாழ்த்தினோம் ஆனால் தேசம் சுத்திகரிக்கப்படும். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து எழுப்புதலை கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். God bless you.